வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். தாயை பிரிந்து தவித்த புலிக்குட்டி மீட்பு, உதகையில் பரபரப்பு, வன பாதுகாப்பு அவசியம் என வன ஆர்வலர்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கிராமப் பகுதியில் தாயை பிரிந்து தவித்த புலிக்குட்டி மீட்கப்பட்ட சம்பவம் வனவிலங்கு பாதுகாப்பின் அவசியத்தை மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது. மேலும் இன்னொரு புலிக்குட்டியை கண்டுபிடிக்க வனத்துறையினர் தீவிரமான தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதை ஒட்டிய மஸ்னகுடி, கூடலூர் உள்ளிட்ட நீலகிரி வனப்பகுதிகள் புலிகளின் முக்கிய வாழ்விடங்களாக விளங்கி வருகின்றன. இந்த பகுதிகளில் இயற்கை வளமும் அதிகம் உள்ளதால் புலிகளின் இனப்பெருக்கம் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு 34 புலிகளாக இருந்த எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டில் 63 புலிகளாக உயர்ந்துள்ளது என்பது வனத்துறைக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உதகை வடக்கு வன சரகத்திற்குட்பட்ட ஹாரம்பி பிரிவு அருகே அழகர்மலை பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் 2 புலிக்குட்டிகள் தாயை பிரிந்து சுற்றித் திரிவதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனசரகர் ராமபிரகாஷ் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு சுமார் 5 மாதங்கள் வயதுடைய பெண் புலிக்குட்டியை ஒன்றை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தற்போது அந்த புலிக்குட்டி உதகையில் உள்ள வன மருத்துவரின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறது. இதன் உடல்நிலை முழுமையாக சீரானதும் மீண்டும் இயற்கையான வாழ்விடமான காட்டுப்பகுதியில் விடப்படும் என வன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை மற்றொரு புலிக்குட்டியை கண்டுபிடிக்க ட்ரோன் கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகள் மூலம் வனத்துறையினர் தீவிரமான தேடுதல் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 6 குட்டிகள் உட்பட 10 புலிகள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த சம்பவங்கள் வன ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வேட்டை, மனித விலங்கு மோதல், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் போன்றவை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வன ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் புலிகளின் முக்கிய வாழ்விடமாக இருந்தாலும் மனித விலங்கு மோதல் அதிகரித்து வருகிறது. காடுகளுக்கு அருகில் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் வருவது இயல்பான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். மேலும் காடுகளில் மனித இடையூறு, கட்டுப்பாடற்ற சுற்றுலா, சாலை அமைப்புகள் போன்றவை விலங்குகளின் இயல்பான வாழ்வை பாதிக்கின்றன. இதை கட்டுப்படுத்த அரசு மற்றும் வனத்துறை இணைந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் புலிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மட்டுமல்ல, அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வேட்டை தடுப்பு நடவடிக்கைகள், கேமரா டிராப், ட்ரோன் கண்காணிப்பு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட புலி குறித்து அவர்கள் பாராட்டுகையில் இதை உடனடியாக காடுகளில் விடாமல் முழுமையாக குணமடைந்த பின் விடுவது சரியான அறிவியல் முறையாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். மனித விலங்கு மோதலை குறைக்கும் திட்டங்கள், வன எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்துதல், வேட்டை தடுப்பு கண்காணிப்பு தீவிரம், நவீன தொழில்நுட்பம் மூலம் வன கண்காணிப்பு, கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் என வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும், இந்த சம்பவம் ஒரு புலிக்குட்டி மீட்பை மட்டுமல்லாமல் வனத்தை பாதுகாப்பதே விலங்குகளின் உயிரை பாதுகாப்பது என்ற உண்மையை மீண்டும் நினைவூட்டுகிறது. நீலகிரி வனப்பகுதிகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டாலே புலிகள் போன்ற அரிய உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பது வன ஆர்வலர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது.